So, welcome all to Biology Simplified Tamil app. Okay, the living world part 1 நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லிவிங் வேர்ல்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி. லைன் பை லைன் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். எங்கெல்லாம் கொஷின் வரும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். ஹவு ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்டு, அதாவது நம்ம லிவிங் வேர்ல்டில் உயிருள்ள ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. செடி இருக்குது, பூ இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, அதெல்லாம். The wide range of living types is amazing. Extraordinary habitats. இந்த இடத்துல உங்களுக்கு habitats அப்படின்னா என்னன்னு டவுட் வரும். Habitats அப்படின்னா லிவிங் பிளேஸ், எங்கே நம்ம வாழ்கிறோம் அதுதான் habitats. அது வந்து வாட்டர், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வாட்டரில் இருக்கா, லேண்ட் ஆர்கானிசம்ஸ், டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ் லேண்டில் வளருதா, மலைன்னா அந்த மவுண்டெயின்ஸ்லாம் சில ஆர்கானிசம்ஸ் இருக்கா, அதுதாங்க ஹேபிடேட்ஸ். அப்படின்னா த பிளேஸ் வேர் த ஆர்கானிசம்ஸ் லிவ், அதான் ஹேபிடேட்ஸ் இன் விச் வி ஃபைண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். பி இட் குட் இட் கோல்டு மவுண்டெயின்ஸ். கோல்டு மவுண்டெயின்ஸ்னால் என்ன, இந்த ஆல்ப்ஸு, ஹிமாலயா, இங்கெல்லாம் கோல்டு மவுண்டெயின்ஸ், அங்கேயும் உங்களுக்கு வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்குது, லிவிங் திங்ஸ் இருக்காங்க. டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னா லீஃப் ஃபால் ஆகும், இலை, பிளான்ஸ்லலாம் லீவ்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த இலை கொட்டி போகிறது, அதுதான் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் அப்படிமோ. ஓஷன்ஸ், கடல்லலாம் ஷார்க் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ். லேக்ஸ்னால் ஏரி, குடிக்கிற தண்ணி. ஃப்ரெஷ் வாட்டர்னால் குடிக்கிற தண்ணின்னு அர்த்தம். ஸோ அந்த தண்ணியில் நல்ல தண்ணி இருக்கக்கூடிய ஏரிகள். டெசர்ட்னா பாலைவனம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ் வளர்கிற இடத்துல கூட ஆர்கானிசம்ஸ் இருக்குது. த பியூட்டி ஆஃப் கெலோப்பிங் ஹார்ஸ். கெலோப்பிங் ஹார்ஸ்னால் அப்படி குதிரை பாஞ்சு ஓடி வருது இல்லைங்களா, அப்படியே குதிரை வந்து வேகமாக ஓடி இடத்துல அப்படி பாஞ்சு, அதுதான் கெலோப்பிங் ஹார்ஸ் அப்படிம்பாங்க. ஆஃப் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். ஸோ சைபீரியா, அந்த ரஷ்யாவிலேருந்து பேர்ட்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகி பல 1000 கிலோமீட்டர்ஸ் அப்படியே பறந்து கடல் மலை எல்லாம் தாண்டி நம்ம வேடந்தாங்கல் அந்த சரணாலயத்துக்கு வருதுன்னெலாம் சொல்கிறாங்கல்லங்க, அதுதான் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ பூக்கள்லாம் அந்த வேலியில் பூத்துருக்கு. ஸோ இது எல்லாமே. ஆர் அட்டாக்கிங் ஷார்க். ஷார்க் வந்து மற்றவங்கள அந்த குட்டி ஃபிஷ் எல்லாம் அட்டாக் பண்ணதுலேயே அட்டாக்கிங் ஷார்க்ஸ். இவோக்ஸ். அவனா நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிது, அப்போ இப்படிலாம் பிரமிப்பை அடைய வைக்கிது. ஓகேங்களா. அண்ட் அ டீப் சென்ஸ் ஆஃப் ஒண்டர், ஆச்சரியப்பட வைக்கிறது. ஓகே. த ஈக்கோலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன். ஈக்கோலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் அந்த டிஃப்ரென்ஸ் அண்டு கோஆப்ரேஷன்னா சேர்ந்து இருக்கிறது, லிவிங் டுகெதர். அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் ஒரே பிளேஸில் இருக்காங்க இல்லையா, பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாம். கோஆப்ரேஷன் அமங் த மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். அமங் த மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்னா ஹியூமனில் எக்கச்சக்கமாக சேம் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறத பாப்புலேஷன் அப்படிம்போம். அண்ட் அமங் த பாப்புலேஷன் ஆஃப் கம்யூனிட்டி. கம்யூனிட்டியில் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இருக்குது. இப்போ ஹியூமன்ஸ், எரும மாடு, கோழி, இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இன் அ கம்யூனிட்டி, ஒரு பிளேஸில் வளர்கிறது. Or even the molecular traffic inside the cell make us deeply reflect on what indeed is life. ஸோ உண்மையாலுமே லைஃப்னா என்ன அப்படிங்கிறது, இந்த நம்ம செல்ஸ்லலாம் மாலிகுலர் டிராஃபிக் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் இந்த ஹார்மோன்ஸ், இந்த மாதிரிலாம். this question has two implicit questions within it. அதாவது உண்மையாலுமே வாழ்க்கைனா என்ன, லைஃப்னா என்ன அப்படிங்கிறது, உயிர் வாழ்கிறது அப்படின்னா என்னங்கிறது, அந்த கொஷின்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது 2 கொஷின். ஓகேங்களா. 2 மறைமுகமான, இம்ப்ளிசிட்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற கொஷின்ஸ் அதில் இருக்குது. த ஃபர்ஸ்ட் இஸ் டெக்னிக்கல் ஒன். டெக்னிக்கல் கொஷின் தான் சயின்ஸில் வரும். அது என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்கணும். அண்ட் சீக் ஆன்சர் டு வாட் இஸ் லிவிங் இஸ் as opposed to the non-living. ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் டெக்னிக்கல் ஒன், ஒரு கொஷின். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஃபிலாசபிக்கல் ஒன், தத்துவம். ஃபிலாசபின்னா தத்துவம் பேசுகிறாங்கல்ல, வாழ்க்கைன்னா இப்படி தான் கர்மா இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதான் ஃபிலாசபிக்கல் ஒன். அண்ட் சீக்ஸ் ஆன்சர் டு வாட் த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ். ஸோ இந்த வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன. இப்படிலாம் இருந்தால் சாமியாராக போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், செகண்ட் கொஷினை விட்டுடுறோம்.
as scientist நீங்கள் எல்லாம் scientist ஓகேங்களா we shall not attempt answering the second questionக்கு ஆன்சர் பண்ணால் நித்யானந்தாவா போயிட வேண்டியதுதான் அதனால் அதை விட்டுற வேண்டியதான் we will try to reflect on what is living first question technical one தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஓகே வாட் இஸ் லிவிங் லிவிங் உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் உயிருள்ளது உயிர்னா என்ன ஓகேங்களா லிவிங் when we try to define living we conventionally யூஸ்வலாக சொல்கிறது ஓகேங்களா லுக் ஃபார் டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங் இந்த ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது அதை தான் பார்ப்போம் growth reproduction ability to sense environment and mount a suitable response come to our mind immediately as unique features of the living organisms இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் வாட் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கொஷின் இதுதாங்க NCERT பேஸ்ட் கொஷின்ஸ் தான் நீட்டில் வருது ஸோ நீட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் யார் 4 கொடுத்துருக்கான் 1 growth 2 reproduction 3வது எபிலிட்டி டு சென்ஸ் த சரௌண்டிங் ஆர் என்விரான்மெண்ட் அண்ட் மவுண்ட் அ சூட்டபிள் ரெஸ்பான்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் உங்களுடைய சரௌண்டிங்கை சென்ஸ் பண்ணி உங்களோட என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க ஸோ growth reproduction ability to sense environment and mount a suitable response இந்த 4 suitable responseனா காலில் முள்ளு குத்திக்கிச்சு அந்த முள்ளை தூக்கி போட்டுறீங்க பாம்பு வருது எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறீங்க எங்கேயாவது இனிப்பாக மாம்பழம் தொங்கிட்டு இருக்கு பறித்து திங்கிறீங்க ஸோ ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா மழை பெய்யுது வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க இல்லைன்னா ஜாலியாக போய் மலையில் ஆடுறீங்க அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் பாக்கெட்டில் செல்லை வச்சுக்கிட்டு மலையில் போய் ஆட முடியாது இல்லையா அந்த மாதிரி ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது சூட்டபிள் ரெஸ்பான்ஸ் கம் டு அவர் மைண்ட் இமீடியட்லி இதெல்லாம் யூனிக் ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் யூனிக் ஃபீச்சர்ஸ்னால் தனித்தன்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் டிஃப்ரெண்ட் யூனிக் ஃபீச்சரையும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது கொஷினில் யூனிக் ஃபீச்சர்னு கேட்டாங்கன்னா growth ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட் மவுண்ட் a சூட்டபிள் ரெஸ்பான்ஸ் சொல்லணும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னா என்ன அதுதான் ஃபர்தராக இப்போ பார்க்க போகிறோம் one can add a few more features like metabolism ability to self-replicate அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷன் யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறது செல்ஃப் ஆர்கனைஸ் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறது நைட்டு தூங்குறது சாப்பிட்றது பல் விளக்குறது இது ஹியூமன் பீயிங்க்கு அனிமலுக்கும் செல்ஃப் ஆர்கனைஸ் இருக்கும் வெயில் வந்தால் நிழலில் போய் படுத்துக்கிறது ரொம்ப குளிர்ச்சினா வெயிலுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் செல்ஃப் ஆர்கனைஸ் இன்டராக்ட் அண்ட் எமர்ஜென்ஸ் டு த லிஸ்ட் ஸோ இன்ட்ராக்ட்னா அவங்களுக்கு ஆர்கானிசத்துக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சீடு ஜெர்மினேட் ஆகுது இல்லை எமர்ஜென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சீடு ஜெர்மினேட் ஆகிறது ஓகேங்களா ஸோ அங்கே எமர்ஜ் ஆகி வருது என்ன எமர்ஜ் ஆகி வருது அப்படியே அப்பியர் ஆகிறது என்ன அப்பியர் ஆகுது அந்த கோலியோப்டைல் ப்ளூமியூல் இதெல்லாம் அப்படியே ஜெர்மினேட் ஆகி யங் பிளான்ட் சீட்லேருந்து வருது இல்லை அதான் எமர்ஜென்ஸ் அப்படிம்போம் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு யூனிக் ஃபீச்சரில் வந்துடுது ஓகே லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஆஃப் திஸ் ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சரையும் நம்ம படிக்க போகிறோம் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வளருது சைஸில் இன்க்ரீஸ் ஆகிறது இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த க்ரோத் ஸோ இப்போ பாப்புலேஷன் க்ரோத்துன்னு சொல்லுவோம் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது யங் ஒன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இன்க்ரீஸ் இன் நம்பர் சொல்கிறோம் நான் வளர்கிறேன் குழந்தையா இருந்ததுலேருந்து எரும மாடு மாதிரி வளர்றாம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நம்மளை வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஸோ நம்ம க்ரோ ஆகிறது நம்பரில் க்ரோ ஆகிறது இப்போது எனக்கு வந்து நான் எங்கள் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க ஸோ மை ஃபேமிலி க்ரோஸ் என்னோடய ஃபேமிலி வளருது அதுதான் நம்ம வந்து நம்பரும் அதாவது இன்க்ரீஸ் இன் நம்பரும் க்ரோத் தான் இன்க்ரீஸ் இன் சைஸும் க்ரோத் தான் ஸோ க்ரோத்துக்கு ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறோம் A multicellular organism organism is made up of many cells நம்பலாம் grows by cell division so cell divide ஆகி நம்ம grow ஆகிறோம்
In plants, this growth by cell division occurs continuously throughout their lifespan. ஸோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சாகிற வரைக்கும் பிளான்ட் பிறந்ததுலேருந்து பிளான்ட் வளர ஆரம்பிச்சதுலேருந்து அது இறக்குற வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் மெரிஸ்டம் செல்ஸ். பிளான்ட்ல மட்டும்தான் இந்த மெரிஸ்டம் செல்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த மெரிஸ்டம் செல்ஸ் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் கண்டினியூவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதோட டில் இட்ஸ் டெத். இன் அனிமல்ஸ் திஸ் growth is seen only up to certain age. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம வளருவோம், அதுக்கப்புறம் வளர மாட்டோம். அதனால தான் நமக்கு வயசாகி போகுது, ஏஜிங் அப்படிங்கிற ஒன்று வருது. பிகாஸ் we don't have this meristem. அனிமல்ஸில் மெரிஸ்டம் கிடையாது. However, cell division occurs in certain tissues to replace lost cells. ஸோ அது என்ன லாஸ்ட் செல்ஸ்? அதாவது நமக்கு காயமாயிடுச்சு, காயமான இடத்துல அடிபட்ட இடத்துல திருப்பி அது ஆறி போயிடுதுல, புண்ணு ஆறி போயிடுதுல்ல, அப்படின்னா என்ன, அடிபட்ட இடத்துல நமக்கு கொஞ்சோண்டு செல்ஸ் லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறுறதுக்கு அங்கே மட்டும் செல் டிவிஷன் நடந்துச்சு. அதுதான் கண்ணாப்பினான் செல் டிவிஷன் நடந்துகிட்டு இருந்தால் அதை கேன்சர்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா கட்டி வளருதுன்னு சொல்லிடுவாங்க. காயம்பட்ட இடத்துல மட்டும் காயம் சரியாகிற வரைக்கும் நமக்கு வளர்ச்சி இருக்கும். அதுதான் நம்ம லாஸ்ட் செல்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு growth இருக்குது, செல் டிவிஷன் நடக்குது அப்படிங்கிறோம். லாஸ்ட் செல்ஸ்னால் இழந்து காயத்தினால அங்கே செல்ஸ் இல்லாமல் போச்சு. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் க்ரோஸ் பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசமும் செல் டிவிஷன் மூலியமாக தான் வளருது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் செல் டிவிஷன் மூலியமாக தான் வளருதுங்கிறாங்க. பட் ஒன் கேன் ஈஸிலி அப்சர்வ் திஸ் இன் இன்வைட்ரோ கல்ச்சர். இன்வைட்ரோ அப்படின்னா லெபார்டரியில், அண்டர் ஹியூமன் கண்ட்ரோல், லெபார்டரியில், by simply counting the number of cells under the microscope. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போது செந்தில்நாதன் வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா செல்லை கவுண்ட் பண்ண முடியாது. பட் ஒரு அமீபாவோ ஒரு பாக்டீரியாவையோ எடுத்துகிட்டு போய் லெபார்டரியில் ஒரு பெட்ரி பிளேட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஃபுட்டு மைக்ரோநியூட்ரியன்ஸ்னால் அந்த கண்ணுக்கே தெரியாது இல்லையா, அதான் இல்லை க்ரோயிங் மீடியம், அந்த நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் கலந்து அதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட், அந்த குளுக்கோஸ் இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியா, 2 பாக்டீரியா, 3 பாக்டீரியா, 10 பாக்டீரியான்னு மாறுது. ஸோ அந்த ஆர்கானிசமே ஒரு செல்லால் ஆனது, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அப்போது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது நான் ஒரு பாக்டீரியாவை தான் விட்டேன், இப்போ அது பைனரி ஃபிஷன் மூலயமா 10 பாக்டீரியா, 20 பாக்டீரியா, 50 பாக்டீரியாவாக இருக்குது. யூ கேன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் பிகாஸ் இட் இஸ் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதான் இங்கே சொல்கிறாங்க. பட் வி நீட் மைக்ரோஸ்கோப், ஏன்னா அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ தெளிவாக அந்த இன்க்ரீஸ் இன் நம்பர் க்ரோத்தை பார்க்கலாம். இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் growth and reproduction are mutually exclusive events. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் என்ன? growth and reproduction. முதல்ல growth இருந்தால் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒன்று ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸில் இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? ஹியூமன் பீயிங்கில் குழந்தைங்க வளர்ந்து பியூபர்ட்டிங்கிற ஒன்று அட்டைன் பண்ணாதான் அவங்களால ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டியை அடைய முடியும். மெனி அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூக்க ஆரம்பிக்கும். அப்போது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி வரணும் அப்படின்னா அது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் க்ரோத் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் க்ரோத்துன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதான் மியூச்சுவலி ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. க்ரோத் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆர்கானிசம் வளரணும், பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒன்று அடையணும், அப்போ தான் ரீப்ரொடக்ஷன் வரும். அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இதில் ஹையர் பிளான்ஸ் அண்ட் ஹையர் அனிமல்ஸில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லோயர் பிளான்ஸ் லோயர் அனிமல்ஸுக்கு க்ரோத் இல்லாமல் கூட, அதாவது க்ரோத் கம்பல்சரி கிடையாது ரீப்ரொடக்ஷனுக்கு, கட் பண்ணி போட்டால் தனி ஆர்கானிசமாக வளர்ந்துருவாங்க. பட் ஹையர் அனிமல்ஸ் ஹையர் பிளான்ஸுக்கு க்ரோத் ஒன்று இருந்தால் தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் கொஷினில் கேட்பாங்க. One must remember that increase in body mass is considered as growth. Increase in body mass is considered as growth. Body massனா உடம்பு கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகுது, உயரமாகறாங்க, கொஞ்சம் குண்டாகிறாங்க. இந்த பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது growth தான்.
நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ growth. இங்கே தான் கான்ட்ரடிக்ஷன் வருது. உயிர் இல்லாத ஆர்கானிசம்னு சொல்லக்கூடாது, ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்கள், உயிர் இல்லாத பொருட்களும் வளருது. இஃப் வி டேக் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் ஆஸ் கிரைட்டீரியன் ஃபார் growth. ஸோ நம்மளோட பாடி மாஸ் வளர்றது க்ரோத்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸும் க்ரோ ஆகுது அப்படிங்கிறது தான் கணக்கில் எடுத்துக்கணும். எப்படி மவுண்டெயின்ஸ், பெரிய பெரிய மலைலாம் இருக்குல்ல, அது வளருது. போல்டர்ஸ் அப்படின்னா பெரிய பாறை, கல் பாறைலாம் இருக்குல்ல, அதுவும் வளருது. சாண்ட் மவுண்ட்ஸ், மணல் மேடு அதுவும் வளருது. ஹவவர் this kind of growth exhibited by non-living object is by accumulation of material on the surface. Surface-னா அது மேலே பொருட்கள், அந்த மணல் மேடுனா மணல் வந்து ஆட் ஆக அந்த மணல் மேடோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ சர்ஃபேஸ் வெளியிலேருந்து ஆட் ஆகிட்டு வருது. ஆனால் நமக்கு இன்சைடு பாடி உள்ளேருந்து வளருது. இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் growth is from inside, intrinsic அப்படின்னு சொல்லுவோம், inside. Growth therefore cannot be taken as defining property of the living organism. இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாட் ஆர் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்கும் போதோ, வாட் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்கும் போதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூனிக் ஃபீச்சர்னால் எல்லாமே வந்துடும். ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் யூனிக் ஃபீச்சரில். க்ரோத்து, ரீப்ரொடக்ஷன், எபிலிட்டி டு சென்ஸ் த என்விரான்மெண்ட், சூட்டபிள் ரெஸ்பான்ஸ் அதுக்கு நம்மக்கிட்டேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இன்டராக்ஷன் பண்ணுறது, எமர்ஜென்ஸ், செல்ஃப் ரெப்ளிகேஷன், செல்ஃப் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம், இது எல்லாமே யூனிக் ஃபீச்சர், எல்லாமே தனித்தன்மையான ஃபீச்சர்னு அர்த்தம். பட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா அந்த ப்ராப்பர்ட்டி லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவாக. நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடாது. லிவிங் ஆர்கானிசத்துக்கு இருக்கணும், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஐ ஹோப் தட் நீங்கள் யூனிக் ஃபீச்சருக்கும் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கொஷின் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடுவீங்க. யூனிக் ஃபீச்சர்னா எல்லாமே, டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கு இருக்கக்கூடாது. நான் லிவிங் ஆர்கானிசம் இல்லை, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடாது. ரெண்டுக்குமே இருந்தால் தட் இஸ் நாட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. அப்போ க்ரோத்துங்கிறது ஃப்ரம் இன்சைட் லிவிங் ஆர்கானிசத்துக்கு, ஃப்ரம் சர்ஃபேஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கு. அப்போ க்ரோத் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ த டேர்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி லிவிங் ஆர்கானிசத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். பட் க்ரோத் இஸ் நாட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி பிகாஸ் க்ரோத் லிவிங்லேயும் இருக்குது, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் இருக்குது. அதனால growth is not a defining property. So conditions under which it can observed in all living organisms have to explained, and then we understand that it is a characteristic of living system. A dead organism does not grow. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் அப்சர்வ் பண்ணுறோம், அது வந்து லிவிங் ஆர்கானிசம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. டெட் ஆர்கானிசம் வளர்றது இல்லை. ஓகே, ஸோ க்ரோத் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸும் வளருது. ஓகே, ரீப்ரொடக்ஷன் டிஃபைனிங்கா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் லைக்வைஸ் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். கேரக்டரிஸ்டிக் ஓகே, கேரக்டரிஸ்டிக்னா அது இருக்குது, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேரக்டர். ஓகே, அது டிஃபைனிங்கா நான் டிஃபைனிங்காங்கிறத கன்க்ளூஷனில் சொல்லணும். ஓகேங்களா? சரி. இன் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராஜெனி possessing features more or less similar to those parents. இந்த இடத்துல ப்ராஜெனி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வரும். நியூ டேர்ம் மாதிரி தெரியலாம். ப்ராஜெனி அப்படின்னா ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற அனதர் நேம் இருக்குது, ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற அனதர் டேர்ம் இருக்குது. ப்ராஜெனினா ஒன்றும் இல்லை, யங் ஒன்ஸ், குழந்தைங்க, அவ்வளோதான். ஹியூமன்னா குழந்தைங்கன்னு சொல்லுவோம், மாடுனா கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம். பயந்துட்டேன், ஆதி சத்தம் போட்டுக்கிட்டே ஆதி, திடீர்னு ஆதி பின்னாடி வந்து நிற்கவும் பயந்துட்டேன். ஓகே 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 சொல்லிக்கிட்டு பயந்துட்டேன்ப்பா. ஓகே, ஸோ ப்ராஜெனினா யங் ஒன்ஸ். ஓகேங்களா?
young ones possessing features more or less similar to the parents மாதிரி தானே இருப்போம். ஆனால் more or lessன்னு ஏன் சொல்கிறாங்க? மார்ஃபாலஜிக்கலி சர்டன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இப்போ பிளான்ஸ்லாம் இருக்குன்னா யங் பிளான்ஸில் அந்த பேரண்ட்டில் இருக்க மாதிரியே தான் லீஃப் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சைஸ் அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம் அவ்வளோதான். இன்வேரியபிளி அண்ட் இம்ப்ளிசிட்லி வி ரெஃபர் டு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் வரதை வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். வித்தவுட் எனி டிஃப்ரென்ஸ் இம்ப்ளிசிட்லி நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல பாருங்கள், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகி மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி யங் ஒன் வந்துச்சுன்னா அது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்ஷுவல் மீன்ஸ் ஆல்சோ. இங்கே சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஆர்கானிசம் இவால்வ் ஆகும். சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஆர்கானிசம்ஸ் இவால்வ் ஆனிச்சுன்னா அது ஏசெக்ஷுவல் மீன்ஸ் அப்படிம்போம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஹையர் ஆர்கானிசத்துலலாம் அதுதான் இருக்கும். ஏசெக்ஷுவல் மீன்ஸ் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், லோவர் ஆர்கானிசம். இது ஃபங்கை. Fungi multiply and spread easily due to millions of asexual spores they produce. So asexual அப்படின்னா absence of male and female gamete, single parent, either ஒரு ஆர்கானிசத்துலேருந்தே யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஸோ ஸ்போர்ஸ் எல்லாம் asexual reproductionல வருது, ஸ்போர்ஸ். ஓகேங்களா? இன் லோவர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா வி அப்சர்வ் பட்டிங். பட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஈஸ்ட்டுங்கிறது இந்த மாதிரி எக்கு ஷேப்பில் இருக்கும். ஈஸ்ட் ஆர்கானிசம் நியூக்ளியஸ் இருக்கும், செல் வால் இருக்கும். ஈஸ்ட் இஸ் யூனிசெல்லுலார் ஃபங்கை. அதில் ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத் வரும். இந்த அவுட் க்ரோத் கட் ஆகி போய் தனி ஈஸ்டாக அப்படியே வளரும். அதுதான் நம்ம பட்டிங் அப்படிங்கிறோம். தென் ஸோ இதில் வந்து கேட்பாங்க, இதெல்லாம் கொஷின்ங்க, மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஈஸ்ட்லேயும் ஹைட்ராலையும் பட்டிங், ஈஸ்ட்லேயும் ஹைட்ராலையும் பட்டிங். டோன்ட் ஃபர்கெட். பிளனேரியான்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதை ஃப்ளாட் வேர்ம்னு சொல்லுவோம். இப்படி வரைவாங்க, பிளனேரியா ஃப்ளாட் வேர்ம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரைவாங்க. இந்த பிளனேரியா கொஞ்சோண்டு கட்டானுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்டான பீஸு முழு பிளனேரியாவாக வளர்ந்துடும், முழு பிளனேரியாவாக வந்துடும். இதுவும் திருப்பியும் லாஸ் ஆன பார்ட்டை திருப்பியும் ரீஜெனரேட் பண்ணிக்கும். ஸோ பிளனேரியா வி அப்சர்வ் ட்ரூ ரீஜெனரேஷன். ஸோ கட் பண்ணி போட்டால் சின்ன பார்ட்டு என்டையர் ஆர்கானிசமாக வளர்ந்துடும். அதான் ரீஜெனரேஷன். பிளனேரியாவில் ரீஜெனரேஷன் இருக்குது. தட் இஸ் ஃப்ரெக்மெண்டட் ஆர்கானிசம் ரீஜெனரேட்ஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ஸ் பாடி அண்ட் பிகம்ஸ் எ நியூ ஆர்கானிசம். ஸோ அதை ஃப்ரெக்மெண்டட் அப்படின்னா, ஃப்ராக்மெண்டட்னா கட்டாகி போகிறது, டு கட். ஃப்ராக்மெண்ட்னா கட்டாகி போகிறதுன்னு அர்த்தம். தென் த ஃபங்கை, த ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்டஸ் ஆல்கேனா, ஃபிலமெண்ட்னா த்ரெட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு த்ரெட்டு மாதிரி இருக்கும், நூல் மாதிரி. அதான் ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்ட் எங்கே வந்தாலும் நூல் மாதிரி த்ரெட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. த புரோட்டோனீமா ஆஃப் மாசஸ். புரோட்டோனீமா அப்படின்னா யங் ஒன், யங் தாலஸ், யங் தேலஸ். இப்போ தேலஸ்னால் என்ன? தேலஸ்னா ரூட்டு ஸ்டெம்மு லீஃப்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு பிளான்ட்டில் ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் இல்லாமல் இருந்தால் அதை வந்து தேலஸ்மோ. மீன்ஸ் அந்த தொட்டி பக்கம் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பக்கத்துலலாம் போனீங்கன்னா பச்சை கலரில் பாசா மாதிரி இருக்கும். அதில் லீஃப் இருக்காது, ஸ்டெம் இருக்காது, ஆனால் காலை வச்சா வலிக்கு மட்டும் விழும். அதெல்லாம் தேலஸ். ஸோ புரோட்டோனிமானா யங் தேலஸ் ஆஃப் மாசஸ். மாசஸ்னா என்ன? பிரயோஃபைட்ஸ், பிரயோஃபைட்ஸ். ஓகேங்களா? ஆல் ஈஸிலி மல்டிப்ளை பை ஃப்ராக்மெண்டேஷன். ஒரு சின்ன பார்ட் கட்டாகி போணுச்சுன்னா அது தனி ஆர்கானிசமாக வளரும். When it comes to unicellular organisms like bacteria, unicellular algae or amoeba, single cell organism, ஆதி பத்திரமா கீழே போய் விளையாடு. போய் மம்மிகிட்ட, நான் கீழே வரேன், கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், மம்மிகிட்ட பூஸ்ட் வாங்கி குடிக்கலாம், நீ போய் போ. பொறுமையாக கீழே ஸ்டெப்ஸில் பத்திரமா இறங்கிப்போ. கீழே போ கண்ணு, பொறுமையாக மெதுவாக இறங்கிப்போ. பல் விளக்கிட்டியா? சரி சரி, நான் வரேன், ஒரு 15 மினிட்ஸில் அப்பா வரேன். ஓகே, கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆதி வந்துட்டா அப்பா எஸ்கேப் ஆகிடுவாங்க, நமக்கு கிளாஸ் ஓவர்லாம் நினைக்கக்கூடாது, கிளாஸ் இருக்குது. ஓகே, பாக்டீரியா, யூனிசெல்லுலார் ஆல்கே, அமீபா. சி, ஆல் பாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலார், அமீபா யூனிசெல்லுலார் அனிமல், ஆல்கே வந்து யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குது. அதனால தான் அவங்க யூனிசெல்லுலார் ஆல்கேன்னு கொடுத்துட்டாங்க. எல்லா பாக்டீரியாவும் சிங்கிள் செல் தாங்க. ஆல்கேல யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குது. அதனால் யூனிசெல்லுலார் ஆல்கேன்னு கொடுத்துட்டாங்க. ஆல்கேனா அந்த தொட்டி பக்கத்தில் வளர்ந்துருக்கும்னு சொன்னேன்ல, பாசி க்ரீன் கலரில், அது. அமீபா,
அமீபானா தெரியும், யூனிசெல்லுலார் அனிமல். இந்த மூணுமே வேறு. ஆல்கே இஸ் எ பிளான்ட், அமீபா இஸ் அன் அனிமல், மறந்துடாதீங்க. பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியாட் மோனிரால வரும். ஓகே, அமீபா. ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் growth. ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் இந்த பாக்டீரியாவும் யூனிசெல்லுலார் தான், யூனிசெல்லுலார் ஆல்கேவும் சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான், அமீபாவும் சிங்கிள் செல் அனிமல் தான். ஒரு ஆர்கானிசம் சிங்கிள் செல்லாக இருந்துச்சுன்னா அதில் growth வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவல், சினானிமஸ் வித் ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் growth, தட் இஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல். ஸோ ஒரு அமீபா 2 அமீபாவாக மாறுச்சுன்னா அமீபாவோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அமீபா க்ரோ ஆகிடுச்சு, அதோடு சேர்த்து மல்டிப்ளையும் ஆகிடுச்சு, ரீப்ரொடக்ஷனும் முடிஞ்சிருச்சு. அதுதான் அது. பாக்டீரியா, அமீபா அண்ட் யூனிசெல்லுலார் ஆல்கே இந்த மூணுக்கும் உண்டு. நீட் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, we have already defined growth as equivalent to increase in number or mass. Hence we notice that in single celled organisms we are not very clear about usage of these two terms, growth and reproduction. இந்த ரெண்டு டேர்மும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, growth and reproduction. ஏன்னா செல்லு வளருது, டிவைட் ஆகுது. செல் டிவிஷனை க்ரோத்துன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அமீபா, பாக்டீரியா, யூனிசெல்லுலார் ஆல்கேல செல் டிவிஷனை க்ரோத்துன்னு சொல்வோம், ரீப்ரொடக்ஷனும் சொல்வோம். ஸோ இதில் கன்ஃபியூஷன் வரும். பட் ரெண்டும் சிமிலர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட்டில் அப்படி தான் கேட்பாங்க. ஃபர்தர், தேர் ஆர் மெனி ஆர்கானிசம்ஸ் விச் டு நாட் ரீப்ரொடியூஸ். எக்ஸாம்பிளுக்கு மியூல்னா மேல் டாங்கி, ஃபீமேல் ஹார்ஸ். இந்த 2 பேருக்கும் பிறக்கிற யங் ஒன் வந்து மியூல்னு சொல்லுவாங்க, கோவேரி கழுதை அப்படிம்பாங்க. அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அது ஸ்டிரைல். அண்ட் தென் ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ், அந்த தேனி இருக்கு இல்லையா, தேன் சேர்க்கறது, அதில் ஒர்க்கர் பீஸ் வந்து ஸ்டிரைலாக இருக்கும், யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்புள்ஸ்னால் அவங்களால யங் பேபிஸ் பெற்றுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுறாங்க இவங்கெல்லாம். ஹென்ஸ் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கேன் நாட் பி அன் ஆல் இன்க்ளூசிவ் defining characteristics of the living organism, not a defining characteristics of the living organisms. Of course, no non-living object is capable of reproducing or replicating by itself. இந்த இடத்துல நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார், growth is not a defining property. growth defining property கிடையாது. ஏன்? growth வந்து லிவிங் ஆர்கானிசத்துலையும் இருக்குது, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லையும் இருக்குது, ரெண்டுலேயும் இருக்கிறதுனால அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ ரீப்ரொடக்ஷன் லிவிங் ஆர்கானிசமில் மட்டும்தான் இருக்குது. நான் லிவிங் ஆப்ஜெக்ட் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகாது. ஒரு டேபிள் 2 டேபிள் ஆகாது, ஒரு மவுண்டைன் 2 மவுண்டைன் ஆகாது, ஒரு பாறாங்கல் 2 பாறாங்கல் ஆகாது, தங்கம் வாங்கி வச்சா குட்டி போடாது. ஸோ தட் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க நான் லிவிங் ஆப்ஜெக்ட். அப்போ சொல்ல வேண்டியதானே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்லை கண்ணு, இந்த இடத்துல டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும் இருந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லைன்னா அதாவது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது. லிவிங் ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கானிசத்துலையும், உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கானிசத்துலையும் அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா லிவிங் ஆர்கானிசத்துக்கு இருக்கணும், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடாது. ரெண்டாவது க்ரைட்டீரியா லிவிங் ஆர்கானிசமில் உயிரோடு இருக்குங்கிற அத்தனை ஆர்கானிசத்துக்கும் இருக்கணும். இல்லை சார், ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்துக்கு அந்த கேரக்டர் இல்லைன்னா அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ அதுதான் இங்கே சொல்லிட்டாங்க. மியூல்ஸ், ஸ்டிரைல் கோவேரி கழுதை, மியூல்ஸ், ஸ்டிரைல் ஒர்க்கர் பீ, அந்த தேனி வேலைக்கார தேனின்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்புள்ஸ், இவங்களால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் அவங்க லிவிங் தான், உயிரோடு தான் இருக்காங்க, வளர்றாங்க, சாப்பிட்றாங்க, ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பட் தே கேன் நாட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ். அப்போது
it is not a defining property. Reproduction is not a defining property. ஏன்னா சில லிவிங் ஆர்கானிசத்தில் உயிருள்ள ஆர்கானிசத்தில் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால இதை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த இடத்துல நீட் பேஸ்டு கொஷின் வரும். என்னது? நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுமா பண்ணாது. அது கிளியராக இருங்க. இதுதான் கன்ஃபியூசபிள். ஈவன் தோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாட்டி கூட லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறப்போ கூட லிவிங் ஆர்கானிசத்துலேயே சர்டன் லிவிங் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஷன் பண்ண முடியல, ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி இல்லை, அதனால் ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாச்சு. ரீப்ரொடக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட், அனதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப், யூனிக் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இருக்கும். டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக இல்லையாங்கிறது தான் விஷயம். டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். கெமிஸ்ட்ரி தான். நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது. அது கெராட்டின் அப்படிங்கிறாங்களே நெயிலில். அப்புறம் ஹேர்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸுங்கிறாங்க. ஸோ நம்ம பாடியை கெமிக்கல்ஸ்னால ஆனது தான். ஓகேங்களா? சரி, தீஸ் கெமிக்கல்ஸ் அது ஸ்மாலாக இருக்கலாம், ஸ்மால்னா அமினோ ஆசிட், நியூக்ளியோடைட்ஸ் அந்த மாதிரி. பிக்காக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி. பிலாங்கிங் டு வேரியஸ் கிளாஸஸ்னால் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அதான் கிளாஸஸ் சொல்லுவாங்க. சைசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அது நேனோகிராம், மைக்ரோ மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது, க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா, மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. தே ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் சேஞ்ச்டு இன்டு சம் அதர் பயோமாலிகூல்ஸ் இன் அவர் பாடி. என்னது? குளுக்கோஸா பிளான்ட்டில் தயாரிக்கப்படுது, அப்புறம் அது ஃப்ரக்டோஸு, சுக்ரோஸு, ஸ்டார்ச்சு, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சிம்பிளாக தயாரிக்கப்பட்டு காம்ப்ளெக்ஸாக மாறும். அப்போ நம்ம டைஜஸ்ட் பண்ணுவோம் சிம்பிள் மெட்டீரியலாக, திரும்பியும் அது காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலாக நம்ம பாடியில் போய் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கன்வர்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். தீஸ் கன்வர்ஷன்ஸ் ஆர் chemical reactions or metabolic reactions. ஸோ அதான் chemical reactions, அதை படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். அது there are thousands of metabolic reactions occurring simultaneously inside all living organisms, be they unicellular or multicellular. எந்த ஆர்கானிசமாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. thousands of chemical reactions. All plants, animals, fungi, microbes exhibit metabolism. மெட்டபாலிசம்னா anabolism plus catabolism. anabolismனா building up, catabolismனா breaking down. அது ரெண்டும் சேர்ந்தது மெட்டபாலிசம். The sum total of all chemical reactions occurring in our body is metabolism. இது கூட கொஸ்டினில் கேட்பாங்க. sum total of all chemical reactions, நம்ம பாடியில் நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனையும் சேர்த்து தான் நம்ம மெட்டபாலிசம்ங்கிறோம். No non-living objects exhibit metabolism. Non-living objectsல metabolism கிடையாது. Metabolic reactions can be demonstrated outside the body in cell-free system. Yes, metabolic reactions-ஐ நீங்கள் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம பாடியை விட்டு வெளியே செஞ்சு காமிக்கலாம். And isolated metabolic reactions outside the body of an organism performed in a test tube laboratory is neither லிவிங் நார் நான் லிவிங். நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நான் டெஸ்ட் டியூப்பில், லெபார்ட்ரியில், கெமிஸ்ட்ரி லேப்லேயோ இல்லை பயாலஜி லேப்லேயோ பண்ணி காமிக்கிறேன்னா அது லிவிங் நான் லிவிங்லாம் சொல்ல முடியாது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை. ஹென்ஸ் while metabolism is a defining feature of all living organisms without exception. ஸோ உயிருள்ள ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே மெட்டபாலிசம் இருக்குது, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் இல்லை. அதனால் மெட்டபாலிசம் இஸ் எ டிஃபைனிங் ஃபீச்சர். சார் க்ரோத் கிடையாது, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேயும் க்ரோத் இருக்குது, இது கிடையாது, ரீப்ரொடக்ஷன் கிடையாது. லிவிங்லேயே சில பேருக்கு இல்லை, நான் லிவிங்க்கு ரீப்ரொடக்ஷன் இல்லாட்டியும் லிவிங் ஆர்கானிசத்தில் சில பேரால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியல, அதனால் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் மெட்டபாலிசம் அது மியூலாக இருந்தாலும் சரி, ஸ்டிரைல் ஹியூமன் கப்புலாக இருந்தாலும் சரி, மெட்டபாலிசம் நடந்தால் தான் அவங்க உயிரோடையே இருக்க முடியும். ஸோ மெட்டபாலிசம்ங்கிறது டிஃபைனிங் ஃபீச்சர் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இருக்கும். நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்காது. பர்ஃபெக்ட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி மெட்டபாலிசம். ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் இன்வைட்ரோனா உங்களுக்கு தெரியும், லெபார்ட்ரியில் பண்ணுறது. ஆர் நாட் லிவிங் திங்ஸ் பட் ஷியோர்லி லிவிங் ரியாக்ஷன் லிவிங் தான், ஆனால் லிவிங் திங்ஸ் கிடையாது, வேலை முடிஞ்சு. பட் லிவிங் ரியாக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், லிவிங் திங்ஸ் இஸ் டிஃப்ரென்ஸ், அதனால அதை விட்டுறலாம். ஹென்ஸ் செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆஃப் எ body is defining feature of living
life forms. So cellular organization and metabolism law defining feature. ஓகேங்களா, cellular organization என்ன, unicellular. cellular organization என்ன, unicellular organism, multicellular organism அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம இங்கே வந்து cellular organization அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாடி இருக்குது. Perhaps the most obvious and technically complicated feature of all living organism is this ability to sense their surrounding or environment and respond to this environmental stimuli, which could be physical, chemical or biological. Sir, physical க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என் காலில் முள்ளு குத்திருச்சு, நான் கையை வச்சு பிடுங்கி தூக்கி எறிகிறேன், சூடாக கை வைக்கிறேன், ஐயோ டக்குன்னு கீழே வைங்க. ஸோ தட் இஸ் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலை வந்து சூடான பாத்திரம், அதில் கை வச்ச உடனே டக்குன்னு கையை எடுன்னு சொல்லி எடுக்கிறேன். தட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை. ஓகே. கெமிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து நான் சாப்பிட போகிறேன், இல்லை பசிக்குது, சலைவா செக்ரீட் ஆகுது, என்சைம்ஸ் அந்த டைஜஸ்டிங் என்சைம்ஸ்லாம் செக்ரீட் ஆகுது பசி வரும்போது, எனக்கு ஃபுட்டு வேணும், ஒரு டேஸ்டான ஃபுட்டு அப்படியே என் மூக்கில் அந்த ஸ்மெல் வரும்போது என் நாக்கில் எச்சு ஊறுது, கெமிக்கல் ரியாக்ஷன். பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, நான் சாப்பிட்டேன், உடம்புக்குள்ளே ஃபுட்டு போகுது, ஃபுட்டு போனதுக்கப்புறம் டைஜஷன், அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் பாடிக்குள்ளே நடக்குது இல்லையா, பயாலஜிக்கல். ஓகே. வி சென்ஸ் அவர் என்விரான்மெண்ட் த்ரூ அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்ன, மூக்கு, நாக்கு, காது, தென் ஸ்கின்ல டச் பண்ணுறாங்க, அதுதான். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக தான் சென்ஸ் பண்ணுறோம். பிளான்ஸ் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், வாட்டர், டெம்பரேச்சர் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ், பொல்யூட்டன்ஸ் எட்ஸெட்ரா. சார், அதர் ஆர்கானிசத்துக்கு பிளான்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது? இந்த நெஃபந்திஸ், வீனஸ் ஃப்ளை ட்ராப், பூச்சி வந்து உட்காந்தா டபக்குன்னு பிடிச்சிக்குது இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதர் ஆர்கானிசத்துக்கு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு. பொல்யூட்டன்ஸ், இந்த லிச்சன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்குது, பொல்யூஷன் இருக்கிற ஏரியாவில் அதெல்லாம் வளராது. ஸோ அதுதான் பொல்யூட்டன்ஸ் எட்ஸெட்ரா. பொல்யூட்டன்னா ஏஜென்ட் காசிங் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துகிறவங்க, வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்துகிறவங்க, அவங்க தான் பொல்யூட்டன்ஸ் அப்படிமோ. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த ப்ரோகேரியாட்ஸ்னா பாக்டீரியா, டோன்ட் ஃபர்கெட், ஆல் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்ஸ். ஓகேங்களா, யூனிசெல்லுலார். to the most complex eukaryotes, நம்மலாம் eukaryotes, can sense and respond to environment cues. So environmental cuesனா அந்த வெளியிலேருந்து தூண்டுறதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட், அதாவது திருப்பி இவங்க என்ன சொல்ல வராங்க, சார் பிளான்ஸுக்கு டச் பண்ணால் அந்த சென்ஸ் இருக்காதே, அது எப்படி ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலைக்கு சொல்லுவீங்க? ஃபோட்டோ பீரியட்னா ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்னா 24 hours. ஸோ அந்த 24 hours நீங்கள் டே அண்ட் நைட்டுன்னு பிரிக்கிறீங்க. டே டைம் தான் ஃபோட்டோ பீரியட். ஓகேங்களா. ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீஸ்னல் ப்ரீடர்ஸ். அது வந்து அனிமலாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம், போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ சில அனிமல்ஸ்லாம் சம்மரில் தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, சில அனிமல்ஸ் வந்து வின்டரில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட் பண்ணுது அவங்க ரீப்ரொடக்ஷனை. ஓகே. நெக்ஸ்ட்டு, all organisms handle chemicals entering their bodies. ஸோ நம்ம பாடிக்குள்ளே என்ன கெமிக்கல் போகுது அதை பிரேக் டவுன் பண்ணி, கார்போஹைட்ரேட் போனால் குளுக்கோஸாக பிரேக் டவுன் ஆகும், ப்ரோட்டீன் போனால் பெப்டைட்ஸ், அமினோ ஆசிட்ஸாக பிரேக் டவுன் ஆகும், எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஆல் ஆர்கானிசம்ஸ் தேர்ஃபோர் ஆர் அவேர் ஆஃப் தேர் சரௌண்டிங்ஸ். எல்லா ஆர்கானிசமும் சரௌண்டிங்கில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுது. ஓகேங்களா. ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம்ஸ் ஹூ இஸ் அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். நமக்கு நாமளே என்ன பண்ணணும் யோசித்து செயல்படுற அனிமல், நம்ம திங்க் பண்ணுற அனிமல், திங்கிங் அனிமல் ஹேஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ். எது சரி எது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். கான்சியஸ்னஸ் தேர்ஃபோர் பிகம் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். கான்சியஸ்னஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கிடையாது, லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. When it comes to human beings, it is all the more difficult to define the living state. We observe patients lying in coma in hospital, virtually supported by machines which replace heart and lungs. Heart and lung machineலாம் இருக்குது. ஸோ கோமாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, they cannot sense the surrounding. The patient is otherwise brain dead. ஸோ அவங்க கோமாவில் இருக்கிறதுனால அவங்க பிரெயின் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா. பிரெயின் டெட். த பேஷண்ட் ஹேஸ் நோ செல்ஃப் கான்சியஸ். அவங்கள போய் தொட்டால் அவங்களுக்கு உணர்ச்சியே இருக்காது. ஆர் சச்
patients who never come back to normal life living or non-living அப்படின்னா இதுக்கான ஆன்சர் they are living. சார் எப்படி சார் லிவிங் அப்படின்னு சொல்கிறீங்க? இதுக்கு ஆன்சர் சொல்லணும் இல்லைங்க. இதுக்கு ஆன்சர் வந்து லிவிங். எப்படி லிவிங்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் மாதிரி வருது, மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வருது, படுத்தே தானே இருக்காங்க, மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் உடம்புல இன்ஜெக்ஷன் மூலிமா கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் ஒர்க் ஆகும், பிளட் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ தட் அவங்களும் கோமாவில் இருந்தாலும் அவங்களும் லிவிங் தான். ஏன்னா அவங்களுக்கு பாடியில் மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபுட்டு வந்து லிக்விடாக அவங்க பாடிக்கு போயிட்டுருக்கும், அது வந்து பிளட்டில் கலந்துக்கிட்டு இருக்கும், அது டைஜஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கோமா பேஷண்ட்டுக்கும் ஓரளவு கொஞ்சம் இருக்கும். ஓகே, அதனால் அவங்களும் லிவிங் தான். சரிங்க. Next, in higher classes you will come to know that all living phenomena are due to underlying interactions. Underlying interactions na enna? Cells nu solrom. Group of cells senda tissue, group of tissues senda organ, group of organs senda organ system, group of organ system sendu organism varudhu. So ஆர்கானிசமில் அண்டர்லையிங் இன்டராக்ஷன் ஆர்கன் சிஸ்டமில் நடக்கும், ஆர்கன் சிஸ்டமில் அண்டர்லையிங் இன்டராக்ஷன் ஆர்கனில் நடக்கும், அதோட அண்டர்லையிங் இன்டராக்ஷன் டிஷ்யூவில் நடக்கும், டிஷ்யூவோட அண்டர்லையிங் இன்டராக்ஷன் செல்ஸில் நடக்கும். அதுதான் அண்டர்லையிங் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Properties of tissues are not present in the constituent cells but arise as a result of interaction among the constituent cells. சார், இந்த constituent cellனா என்ன? ஒரு செல்லு இப்படி இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூவன்ட் செல்ஸ். செல்லுக்குள்ளே இருக்க அங்கம் என்னது? நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா, இது மைட்டோகாண்ட்ரியா மாதிரி வரைஞ்சிருக்கேன். மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் தென் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் செல்ஸும்போம். கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் செல்ஸ், செல்ஸோட பார்ட்ஸுக்கு பேர் ஆர்கனல். செல்லுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பேர் ஆர்கனல், செல் ஆர்கனல். ஸோ இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் இன்டராக்ட் பண்ணுறதுனால தான் அதோட விளைவாக டிஷ்யூஸ் ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் செல்ஸ் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியாவில் இல்லை. ஆனால் இன்டராக்ஷன் அமங் த கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் செல்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி மைட்டோகாண்ட்ரியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியா நியூக்ளியஸோட என்ன இன்ட்ராக்ஷனில் இருக்குது, அதை பொறுத்து தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ், அந்த கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ் தான் செல்லுலார் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ், இதெல்லாம் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் த மாலிகுலர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். ஸோ செல்லுக்குள்ளே என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் இருக்குது. பட் அவங்களோட இன்டராக்ஷன்னால வரதில்லை, இந்த மாலிகுலர் கான்ஸ்டிடியூயன்ட்னால வளரதில்லை. ஸோ மாலிகுலர் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் த ஆர்கனல்ஸ் பட் அரைஸ் as a result of interaction among the molecular components of the components comprising the organelle. ஸோ ஆர்கனலில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் என்னென்ன? குளுக்கோஸ், நியூக்ளியோடைட்ஸ், அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி மாலிகுலர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ்க்கு இடையில இருக்க இன்டராக்ஷன்னால தான் நமக்கு செல்லுலார் ஆர்கனல்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, these interaction result in emergent properties at a higher level of the organization. So higher level of organization அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம், தென் ஆர்கானிசம் வருதா, இதான் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்க. சரி, the phenomena is true in the hierarchy of organizational complexity at all levels. So the hierarchy அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ்லேருந்து டிஷ்யூ, அதான் ஹையரார்கி. கம்மியானதுலேருந்து ஜாஸ்தியானதுக்கு போகிறது, அதான் ஹையரார்கின்னு சொல்லுவாங்க. ஆர்டர். ஓகேங்களா? therefore we can say that living organisms are self-replicating, reproduce பண்ணிக்குவாங்க. evolving அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வெளியில் வர சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி ஆர்கானிசம் இவால்வ் ஆகிட்டே பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, எவல்யூஷன். இவால்விங் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் இன்டராக்டிவ் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இங்கே பாருங்கள், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், இவால்விங் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் இன்டராக்டிவ் சிஸ்டம் நமக்கு இருக்குது.
இன்டராக்டிவ் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது. அந்த நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்டராக்டிவ் சிஸ்டம் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிக்கும், இவால்வ் ஆகுது, சம் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி அதுவும் மாறிக்குது, செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்குது, அதையே அது ரெகுலேட் பண்ணிக்குது. ஸோ அதுதான் பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். பயாலஜி இஸ் ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த். குரங்குலேருந்து மனுஷன் வந்தால், சிங்கிள் செல் ஆர்கானிசம்லேருந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்துச்சு, அதெல்லாம் தான். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இப்போ இருக்கிறது, பாஸ்டில் இருந்தது டைனோசர் மாதிரி, ஃப்யூச்சரில் வரப்போகிறது, ஆர் லிங்க்டு டு ஒன் அனதர் பை த ஷேரிங் ஆஃப் காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல். எல்லாருக்கும் டிஎன்ஏ தானே இருக்குது, பாக்டீரியாலேயும் டிஎன்ஏ இருக்குது, வைரஸ் டிஎன்ஏ வைரஸில் டிஎன்ஏ இருக்குது, ஹியூமன்லேயும் டிஎன்ஏ இருக்குது, பிளான்ஸ்லேயும் டிஎன்ஏ இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல் காமன் தான். பட் அந்த டிஎன்ஏ வந்து சேஞ்சஸ், டிஎன்ஏல சேஞ்சஸ், ஜீன்ஸில் நமக்கு இருக்கிற ஜீன்ஸு குரங்குக்கு இல்லை, குரங்குல இருக்க ஜீன்ஸ் அமீபாவில் இல்லை. ஸோ வேரியிங் டிகிரி ஆஃப் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமில் இருக்குது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ஃபஸ்ட் பார்ட். யாருக்காவது டவுட் இது வரைக்கும் படித்ததில் இருந்தால் ரெய்ஸ் ஹேண்ட் கொடுத்து கேளுங்க. டவுட் இருந்தால் ரெய்ஸ் ஹேண்ட் கொடுத்து கேளுங்க. அப்பா 66 ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட். இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா ஓகே. ரெய்ஸ் ஹேண்ட் கொடுத்து உங்களோட டவுட் இருந்தால் கேளுங்க. எஸ், ஒரே நிமிஷம் சொல்லுங்கப்பா, ஒரே நிமிஷம். சாரி ஐஸ்வர்யா, என்ன டவுட்ப்பா? இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்ப்பா. Phenomenon means what, sir? என்னப்பா? ஃபினாமினான் அப்படின்னா அது ஒரு கேரக்டர்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ சார். சரிப்பா. ஒரு கேரக்டர், ஒரு விஷயம், ஒரு கேரக்டர், ஃபினாமினா அப்படின்னா. வேற யாருக்காவது டவுட் இருக்காப்பா? ஒரு ஃபங்க்ஷனிங்க கூட ஃபினாமினா அப்படி சொல்லுவாங்க. சூர்யா சொல்லுங்க, என்ன டவுட்ப்பா? சொல்லுங்க சூர்யா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்ப்பா. சார், செல்லுலார் ஆர்கனைசேஷன் மெட்டபாலிசம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க சார். இந்த இடத்துல நம்ம செல்லுலார் ஆர்கனைசேஷனை ஏன் மெட்டபாலிசத்தோட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிளான்ட் இருக்குது, ஒரு பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கேப்பா நடக்குது? லீஃபில். அந்த லீஃபில் ஆக்சுவலாக ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். மீசோஃபில் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஆர்கனலில் நடக்குது. குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல், ஒரு செல்லுக்குள்ளே இருக்க ஒரு ஆர்கனல், செல்லுலார் கான்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த குளோரோபிளாஸ்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது? CO2 + H2O இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட், குளோரோஃபில் பிக்மெண்ட்டோட உதவினால குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிச்சு. ஆல் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். கரெக்ட்? ஆமாவாப்பா? சரி, இப்போ மெட்டபாலிக் ரியாக்ஷனில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆனது என்ன? குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் லீஃபில் இருக்க மீசோஃபில் செல்ஸ்லேயே இருக்கிறது இல்லை. அந்த குளுக்கோஸ் வந்து சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகி அந்த சுக்ரோஸ் ஃப்ளோயத்துக்கு வருது. ஃப்ளோயம் அந்த சுக்ரோஸை கேரி பண்ணிட்டு போய் இன்னொரு இடத்துல இருக்க ரூட் செல்ஸ்லையோ அல்லது ஃப்ரூட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரீஜனில் போய் ஸ்டார்ச்சாக சேவ் பண்ணி வைக்குது. ஸோ வாட் இஸ் செல்லுலார் ஆர்கனைசேஷன்? குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தா டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்தா ஆர்கன். இந்த இடத்துல குரூப் ஆஃப் செல் வந்து மீசோஃபில் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்து லீஃப் அப்படிங்கிற ஆர்கனை ஃபார்ம் பண்ணுச்சு. அதே மாதிரி ஃப்ளோயம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா கண்டக்டிங் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளோயம் என்ன பண்ணுது? இந்த மீசோஃபில் டிஷ்யூவில் இருக்க ப்ரொடியூஸ் ஆன குளுக்கோஸ் மெட்டபாலிக் ரியாக்ஷன் மூலயமா வந்த ப்ராடக்டை ஃப்ளோயம் கேரி பண்ணிட்டு போகுது ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் தென் அந்த ஃப்ளோயம் போய் ஸ்டோரேஜ் ரீஜனில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி டைரக்ட்லி லிங்க்டு டு த செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆஃப் த எனி ஆர்கானிசம். இப்போது நம்ம பாடியில் டைஜஷன் எங்கே நடக்குது? டைஜஸ்டிவ் சிஸ்டமில். அது டைஜஷன் நடந்ததோ அதை அப்சார்ப் பண்ணுறது யார்? அல்வியோலை, வில்லி மைக்ரோவில்லின்னு சொல்லுவோம். ப்ரஷ் பார்டர் செல்ஸ், வில்லி மைக்ரோவில்லி. அதை அப்சார்ப் பண்ணி எங்கே கொண்டு போகுது? ஸோ டைஜஷன் இஸ் எ மெட்டபாலிக் ப்ராசஸ். ஆனால் மெட்டபாலிக் ப்ராசஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே போகுது? செல்லுலார் ஆர்கனைசேஷன் அந்த வில்லி மைக்ரோவில்லி அப்சார்ப் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து எல்லா செல்ஸுக்கும் அதை கொண்டு போய் டெலிவர் பண்ணி அந்த செல்ஸ் டைஜஸ்டிவ் ப்ராடக்டை
அப்சார்ப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இன் எனி லிவிங் ஆர்கானிசம் டைரக்ட்லி ரிலேட்டட் டு செல்லுலார் ஆர்கனைசேஷன்ப்பா. அதனால தான் ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஓகேப்பா, சரிப்பா. ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. சபரிஷ் சொல்லுங்க, என்ன டவுட்பா? குட் மார்னிங் சார். சார் டெஸ்ட் டியூப் பேபி வந்து லிவிங்கா நான் லிவிங்கா சார்? டெஸ்ட் டியூப் பேபி 100% லிவிங் தான். ஏன் அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபி வந்து அந்த ப்ராசஸ், அந்த ரீப்ரொடக்ஷன் தான் அவுட் சைட் த பாடியாக இருந்துச்சே தவிர அவங்க தே கேன் ரீப்ரொடியூஸ். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அவங்க பாடியில் நடக்குது. தே ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. அதனால தே ஆர் லிவிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி அவங்களுக்கு உண்டு. டெஸ்ட் டியூப் பேபியாக பிறந்தவங்களாம் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் டியூப் பேபிலாம் இந்நேரம் 20-25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் மேரேஜ் ஆகி ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. தே ஆர் லிவிங். ஓகேப்பா? ஓகே, கட் ஆயிடுச்சு. தே ஆர் லிவிங்ப்பா. வேற இருக்கா டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ நாளைக்கு செகண்ட் பார்ட், நாளைக்கு காலையில் நமக்கு செகண்ட் பார்ட் வீடியோ பார்ப்போம். ஷரோன் சொல்லுங்கள், என்ன டவுட்? சொல்லுங்க, கேக்குதாப்பா? ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கட் பண்ணிட்டு கேளுங்க. ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எனக்கு கேட்கும். சொல்லுங்க, நீங்க பேசுறது கேட்கலப்பா. வாய்ஸ் கிளியரா கேட்கலப்பா. வாட் இஸ் ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நான் லெபார்டரியில் பண்ணி காமிக்கிறேன். ஐசோலேட்டட் அப்படின்னா லிவிங் செல்ஸ்குள்ளே நடந்தால் நார்மல். லிவிங் செல்லை விட்டு லெபார்டரி கண்டிஷனில் தனியாக ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, ஒரு மெட்டபாலிசம் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி காமிக்கிறாங்க. லிவிங் சிஸ்டத்துக்கு அவுட் சைடில் பண்ணால் ஐசோலேட்டட், தனியாக நடக்குதுன்னு அர்த்தம். லிவிங் சிஸ்டத்துக்கு வெளியில் நடந்தால் ஐசோலேட்டட், பிரித்து தனியாக நடக்குது. பட் நீங்கள் பேசுறது சரியாக கேட்க மாட்டேங்குதுப்பா. ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா லிவிங் சிஸ்டத்தை விட்டு வெளியே எடுத்து பண்ணுறது. ஓகேங்களா? சரி, லிவிங் சிஸ்டத்தில் நடக்கலை. ஓகே, வேறு யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அருண்ராஜ், என்ன டவுட்ப்பா? சொல்லுங்கள், உங்கள் டவுட்டை கேளுங்க. சொல்லுங்க. கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்களா சார்? என்னப்பா? கான்ஷியஸ்னஸ் டெஃபைனிங் ஃபீச்சர்ல எக்ஸெப்ஷனா ஹோமோ பேஷண்ட்ஸ் இருக்காங்களா சார்? ஆமா. அப்ப அவங்கள ஏன் சார் நம்ம அதை எக்ஸெப்ஷனா எடுக்காம டெஃபைனிங் ஃபீச்சர்னு சொல்றோம் கான்ஷியஸ்னஸ்? அதுதான்ப்பா, அதுதான் கடைசியாக ஒரு கொஷின்ல நிறுத்தி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, லிவிங்கா நான் லிவிங்கா கோமா பேஷண்ட் அப்படின்னு. அது வந்து அதாவது கோமா பேஷண்ட்டை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறான். அவனை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே கோமா பேஷண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்போ அது லிவிங்கா நான் லிவிங்கா, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஏன்னா கோமா பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்படிங்கிறது. கோமா பேஷண்ட் டூ ரெஸ்பாண்ட். அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்தாங்கன்னா டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் போய் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்க ஏரியாவில் போய் செயல்பட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை ரிமூவ் பண்ணுது. அவங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து லிக்விட் ஃபார்மில் அவங்க பாடியில் கொடுத்துட்ருக்காங்க. அது டைஜஷன் ஆகுது, அவங்களுக்கு யூரினேஷன் அந்த மாதிரிலாம் போகும். ஸோ தட் அவங்க சென்ஸ் தான் பண்ண மாட்டாங்க சரௌண்டிங்கை. ஆனால் அவங்க உடம்புக்குள்ளே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது. அதனால தே ஆர் லிவிங் தான். அண்ட் இங்க வந்து நீங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது, மெடிசின் கொடுக்கறது எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. அவங்க பாடிக்கு உள்ள போய் அவங்க பிரெயின் ஒர்க் ஆகல, ஆனா பாடிக்குள்ள அது ரெஸ்பான்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். சரியாப்பா? இந்த இடத்துல கண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல ஏன் அவங்க கோமா பேஷண்ட் கொடுத்துருக்காங்க சொல்றேன் வேணும்னே.
இப்போ வந்து ஸ்டிரைல் ஹியூமன்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டிரைல் ஹியூமன் அவங்களால ஸ்டிரைல் கப்புளால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ கோமா பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்க எழுந்திரிச்சு நடக்க மாட்டாங்க, சுற்றி என்ன நடக்குது தெரியாது, கண்ணு மூடியதாக இருப்பாங்க, அவங்கள டச் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்போது ஸ்டிமுலை, அதாவது ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை வந்து அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு வேணும்னே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். அதுக்கு தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பட் அட் சர்டன் லெவல், அட் சர்டன் லிமிட். என்னது, நான் மருந்து கொடுக்குறேன், அவங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஃபுட்டு வந்து டாக்டர்ஸ் லிக்விடாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, உடம்புக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது, இன்ஜெக்ஷன் மூலியமோ அல்ல டியூப் மூலியமோ. அது டைஜஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அவங்க பாடியில். ஸோ தே ஆர் ரெஸ்பாண்டிங் டு த ஸ்டிமுலை. அப்போ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை வந்து ரீப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது. கோமா பேஷண்ட்டு, ஸ்டிரைல் கப்புள், ரீப்ரொடக்ஷன். ஸோ நோ, ரீப்ரொடக்ஷன் நாட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. கோமா, எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, நடக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள டைஜஷன் நடக்குது, மருந்து கொடுத்தா வேலை செய்யுது. ஸோ அவங்க எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அட் சர்டன் லிமிட். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துக்கணும். அவ்வளோதான். சரி, ஓகே. வேற யாருக்கா டவுட் இருக்காப்பா? ஓகே, வி கம்ப்ளீட் த செஷன் நவ். தேங்க்ஸ் அ லாட். நாளைக்கு காலையில் 5:30க்கு செகண்ட் பார்ட் இருக்குது, நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ராஜ், யாழினி சொல்லுங்கள். யாழினிக்கு என்ன டவுட்டு? ராஜ் ஒரே நிமிஷம்ப்பா, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். யாழினிக்கு என்ன டவுட்ப்பா? என்னப்பா? லேப்டாப்ல கிளாஸ் எப்படி சார் அட்டெண்ட் பண்றது? லேப்டாப்ல வரலையா இன்னைக்கு? வரல சார், நான் போன்ல தான் சார் அட்டெண்ட் பண்ணேன். இல்ல, லேப்டாப்ல எதுல போய் பாத்தீங்க? லேப்டாப் கூகுள் பிளேல ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்தேன் சார், ஆனா காட்டல. நீங்க என்ன பண்ணுங்க, லேப்டாப்ல web.class+app.com web.class+app.com வெப்சைட் போகணும். எழுதிக்கங்க. ஓகே சார். web.class+app CLASSPLUSAPP class+.comக்கு போகணும். அது போன உடனே உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் போட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும், போட்டுருங்க. இதில் வந்து கிளாஸ், அந்த இது பேர் என்னது, அந்த ஆர்கனைசேஷன் கோடு ORG கோடு வரும். நம்மளோட ORG கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எழுதுறேன் பார்த்துக்குங்க. ORG கோடு நமக்கு என்ன அப்படின்னா மறந்துடாதீங்க, MYRNR MYRNR இதுதான் ORG கோடு. இந்த ORG கோடு போட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி வரும், என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை பேட்ச் ஓப்பன் ஆகி லேப்பில் நீங்கள் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. வெப்சைட் தெரியுது இல்லப்பா, web.class+app.comக்கு போகணும். அது போன உடனே இந்த ஆர்கனைசேஷன் கோட் கேட்கும், MYRNR. ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட், இது நம்மளோட ஆப் வெப்சைட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா, ஓகே ஓகே. விஷால் சொல்லுங்கள், என்ன டவுட்ப்பா? விஷாலுக்கு என்ன டவுட்டு? விஷால் சார். சொல்லுங்கப்பா. குட் மார்னிங்ப்பா விஷால். ஓ சாரி, கட் ஆயிடுச்சு. ராமர் கிருஷ் சொல்லுங்க. விஷால் ஒரு நிமிஷம்ப்பா. ராமர் சொல்லுங்கப்பா, என்ன டவுட்ப்பா? குட் மார்னிங் சார். வெரி குட் சார். தப்பா நினைச்சுன்னா உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா சார்? ஏன் ஃபோன் நம்பர் உங்களோட இன்வாய்ஸ்லயே இருக்குமே. இன்வாய்ஸ்ல இருக்குமா சார்? நீங்க பே பண்ணிருப்பீங்கல்ல, அந்த இன்வாய்ஸ்ல இருக்கு என் ஃபோன் நம்பர். அதுல இருந்து கால் பண்ணுங்க, மெசேஜ் ஓகே பண்ணுங்க. சார். ஓகே சார். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் ஏதாவது இருக்குமா? இல்லப்பா, பயாலஜி மட்டும்தான். நம்ம தன்னம்பிக்கை பேட்ச் அந்த இதுலயே போட்டுருவோம் பயாலஜின்னு. கெட்டிங் பீப்புள் இஸ் வெரி டஃப், அதான் பிரச்சனை. ஓகே சார். ஓகே சார். டேக் கேர். தேங்க்ஸ். விஷால் சொல்லுங்க கண்ணு. விஷால் விஷால் நீங்க டெலிகிராம் குரூப் வச்சிருக்கீங்களா சார்? டெலிகிராம் குரூப் இல்ல, டெலிகிராம் சேனல் இருக்கு. ஆனா எப்படி சார் ஜாயின் பண்றது? டெலிகிராம்ல போயிட்டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ், பயாலஜி ஸ்பேஸ் சிம்பிளிஃபைட் ஸ்பேஸ் தமிழ்னு போட்டிங்கன்னா நம்ம சிம்பிளோட ஒரு சேனல் அந்த இது சர்ச்சில் வரும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா 50K+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதுதான் நம்மளுது அஃபிஷியல். அதில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் மெட்டீரியல், அப்புறம் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோவோட லிங்க்கு அதெல்லாம் போடுவோம். உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நான் நம்மளோட ஆப்லேயே தன்னம்பிக்கை பேட்ச்னு ஒரு சேட் பாக்ஸில் நீங்கள் ஆல்ரெடி ஆட் ஆகிருப்பீங்க, அதுலேயும் நான் மெட்டீரியல் போடுவேன்.
ஓகே சார். நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் இன் எ குரூப் வித்தின் த ஆப் சேட் குரூப்பில் இருப்பீங்க, தன்னம்பிக்கை பேட்ச் சேட் குரூப்பில். சரி, தேங்க்யூ சார். பாய்ப்பா விஷால், பாய். ஷரோன் என்ன டவுட்பா சொல்லுங்க. Sir, mutual exclusive events means growth and reproduction, no sir? ஆமாப்பா. Sir, mutual inclusive events means what and all will come, sir? என்னப்பா? Mutual inclusive events means? இன்க்ளூசிவ்னா டுகெதர், அதாவது growth அப்படிங்கிறது growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டும் சேர்ந்தது எதில், லிவிங் ஆர்கானிசத்தில் அப்படின்னு அர்த்தம். இன்க்ளூசிவ் ரெண்டும் சேர்ந்தது, growth அண்ட் ரீப்ரொடக்ஷன். மியூச்சுவல்னால் என்ன அர்த்தம்னா வித்தவுட் growth ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள், வித்தவுட் ரீப்ரொடக்ஷன் growth இஸ் நாட் பாசிபிள். அதான் மியூச்சுவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூபர்ட்டிங்கிற ஒன்று அட்டைன் பண்ணனா ரீப்ரொடக்ஷன் ஒன்று இல்லை, ரீப்ரொடக்ஷன் ஒன்று இல்லைன்னா யங் ஒன்ஸுங்கிற அந்த பாப்புலேஷன் க்ரோத் இல்லை. ஸோ பாப்புலேஷன் க்ரோத்துக்கு ரீப்ரொடக்ஷன் வேணும், ஆர்கானிசத்தோட ரீப்ரொடக்ஷனுக்கு க்ரோத் வேணும். அந்த பியூபர்ட்டி வரைக்கும் வளர்ந்தால் தான் அந்த ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடியூசிங் எபிலிட்டி கிடைக்கும். அதுதான்ப்பா. ஸோ போத் ஆர் மியூச்சுவல். ஒன்றுக்கு ஒன்று க்ரோத்னால தான் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, ரீப்ரொடக்ஷன் பண்ணால் தான் ஆர்கானிசத்தோட நம்பர் க்ரோ ஆகும், பாப்புலேஷன் க்ரோத் ஆகும். இன்க்ரீஸ் இன் நம்பரும் க்ரோத் தான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ரீப்ரொடக்ஷன் லீட்ஸ் டு பாப்புலேஷன் க்ரோத். அதாவது க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவல், இன்க்ளூசிவ், ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தது, ரெண்டும் கனெக்டட் அப்படின்னு அர்த்தம்ப்பா. Thank you so much, sir. வெல்கம்ப்பா, வெல்கம். வேறு யாருக்கா டவுட் இருக்காப்பா? ஆல்ரெடி ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா அது போயிருக்கும். டவுட் இல்லாதவங்க நீங்கள் உங்கள் ஒர்க் பார்க்கலாம். ராஜ் அதீஷ் சொல்லுங்கப்பா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்ப்பா. சார் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுப்பீங்களா சார்? நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க? நேற்று ஜாயின் பண்ணேன் சார். டியூஸ்டே வெட்னஸ்டே உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஆஃப்லைன் மெட்டீரியல். தேங்க்யூ சார். நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி ரிவிஷன் புக், அந்த ரிவிஷன் நோட்ஸ் க்ரீன் கலரில் ஒரு புக் போட்டோம்ல, அது வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வராது. வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார், இல்லை. அப்போ வந்துடும், 2 நாளில் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். எல்லாருக்குமே பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி 2 months கழித்து நான் பயாலஜி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். பயாலஜி மட்டும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், அது நம்ம ஃப்யூச்சரில் போட்டோம்னா. பட் பயாலஜிக்கோட பிகினர்ஸ் கைடுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்க தேவை இருக்காது. ஆனால் அது அப்பியர் ஆகும் ஆப்பில், பே பண்ணுங்கன்னு சொல்லி. அது உங்களுக்கு இல்லை, பயாலஜி பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி 11th 12th 2 புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். வித்தின் 2 days உங்களுக்கு ரிவிஷன் கைடு வந்துடும். மொத்தம் 3 புக்கு, இந்த பேட்சில் இருக்க எல்லாருக்குமே மொத்தம் 3 புக்கு. சரியாப்பா? தேங்க்யூ சார். 2 daysல உங்கள் வீட்டுக்கு கைடு ஒன்று வரும். ஓகேப்பா, ஓகே. சரிங்க சார், தேங்க்யூ சார். சரிப்பா, பாய்ப்பா. சிவசங்கரன் சொல்லுங்கப்பா. சார் இப்போ கோமா பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து தான் வந்து அந்த டிசீஸ் வந்து சரி பண்ண முடியுமா சார்? இல்லைன்னா அவங்க மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் யாருக்கா இருந்தாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது நமக்கு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சமாக இருக்குன்னா நம்ம சிஸ்டம் சரி பண்ணிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் ஓவராக வந்துருச்சுன்னா நமக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆனால் கோமா பேஷண்ட்டுங்கிற என்னப்பா, அவங்களோட இம்யூன் சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சரி பண்ணாது சார்? இல்லை, அவங்க வந்து மோஸ்ட்லி மூமெண்ட்டே இல்லாமல் லோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியோட தானே இருக்காங்க. அதனால் அவங்க இம்யூன் சிஸ்டம் நம்ம அளவுக்கு ஆக்டிவாக இருக்காது. அப்போ அது செல்ஃப் ரெகுலேட்டிங்கா சார்? செல்ஃப் ரெகுலேட், அதாவது இம்யூன் சிஸ்டம்ங்கிறது இப்போ நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக அதுவாக வர்றது செல்ஃப் ரெகுலேட்டிங் நமக்கு. பட் நமக்கு எப்படி இம்யூன் சிஸ்டம் செல்ஃப் ரெகுலேட்டிங் அதுவாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கோம், நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறோம், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் போது அந்த விட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்க காய்கறிகள், அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் ஆகும். பட் கோமா பேஷண்ட் வந்து நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை. அவன் நம்மளை மாதிரி நார்மல் ஃபுட்டு அவனுக்கு எங்கே போகுது, லிக்விட் ஃபார்மில் தான் ஃபுட்டு போயிட்டுருக்கு. உயிரை வந்து பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்ம அந்த செல்ஃப் ரெகுலேட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்காது. அப்போ இட் இஸ் மஸ்ட் தட் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் ஆகணும்.
ஓகே சார். பிகினிங்லேயே அந்த மாதிரி. தேங்க்யூ சார். ஓகேப்பா. ஹரிணி சொல்லுங்கள், என்ன டவுட்ப்பா? டவுட் இல்லாதவங்க நீங்கள் உங்களுக்கு வேறு ஒர்க் இருந்தால் போகலாம். டவுட் இருக்கவங்க மட்டும் வெயிட் பண்ணி கேட்டுட்டு போகலாங்க. ஹரிணி சொல்லுங்கள். ஹரிணி லைனில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்புறம் திருப்பி ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. ஐஸ்வர்யா என்ன டவுட்ப்பா? சொல்லுங்கப்பா. ஹலோ சார், லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டோம் சார் கிளாஸ். அப்போ எங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வருமாங்க சார்? 5000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் மெட்டீரியல் போகும். அதை இன்க்ளூட் பண்ணி தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேங்க சார். நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்கியிருப்பீங்களே ரிவிஷன் கைடு இல்லையா? இல்லைங்க சார், நாங்கள் வாங்கலைங்க சார். அப்படியா? அதாவது இப்போ தான் ஃபிசிக்கல் மெட்டீரியல் வந்து அது கொடுக்கறதுக்கு தான். போன வருஷம் ஜாயின் பண்ணவங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சே நீங்கள் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டால் அப்போ நம்மக்கிட்ட மெட்டீரியல் ரெடி ஆகலை. அதனால் ப்ரைஸ் கம்மியாக வச்சுருந்தோம். இப்போ ஃபிசிக்கல் மெட்டீரியல் அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுனால தான் அவங்களுக்கு 5000 ரூபான்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேங்க சார். சரி, ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு ஐஸ்வர்யா இருக்கீங்களாப்பா லைனில்? இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பே பண்ணி வாங்க முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்க சார். சரிப்பா, பாய்ப்பா. ஃபரூக் சொல்லுங்கப்பா. ஃபரூக் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். கேக்குங்களா? கேக்குதுப்பா. சார், நான் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். என்னால கிளாஸ் லாஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண முடியல. இப்போ இந்த வருஷம் தான் கண்டினியூ பண்றேன். இப்போ அந்த பிரைஸ் மெட்டீரியல் வாங்குறதுக்குன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்றதா பே பண்ணி அதை வாங்கிக்கலாங்களா சார்? கண்டிப்பா. அதான் 800. அது நீங்க ஆல்ரெடி வாங்கலையா? கிரீன் கலர் ஒரு புக் போட்டிருக்குமே. இல்லைங்க சார். நான் இன்னைக்குள்ள ஆர்டர் பண்ணிருங்க. இன்னும் ஒரு எனக்கு கிட்ட 30 புக் இருக்கு. இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷா போட போறது இல்லை. சரிங்க சார், ஓகேங்க சார். அப்புறம் இன்னொன்று சார், கிரீன் கலர்ல இருக்கு. அதான் 800 ரூபாய் போட்டிருக்கோம். முன்னாடி 1000 ரூபாய் வச்சிருந்தோம். இப்போ 800 இருக்கு. பாத்துக்கங்க. சொல்லுங்கப்பா. சரிங்க சார். இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ நீங்க லைவ் கிளாஸ் வந்து இந்த வெப் கிளாஸ் பிளஸ் ஆப்ல வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க லேப்டாப்ல. ஆமாப்பா, ஆமா. நம்ம வந்து மொபைல்ல வந்து இந்த பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப் வந்து மொபைல்ல டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த கிளாஸ்லாம் பார்க்குறோம். அது மாதிரி லேப்டாப்லயே அது மாதிரி பார்க்க முடியுங்களா? இல்ல இந்த லைவ் கிளாஸ் மட்டும்தான் அதுல பார்க்க முடியுங்களா? நீங்க மொபைல்ல என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அத்தனையும் நீங்க லேப்ல அந்த வெப்சைட்ல ரெக்கார்டட் கிளாஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். எல்லாமே. சரி, என்ன உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு போகணும், அவ்வளோதான். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். ஹரிணி சொல்லுங்கப்பா. முன்னாடி நீங்க பேசுனது எனக்கு கேட்கல சரியா. ஏதாவது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. சொல்லுங்க ஹரிணி. வாய்ஸ் கேட்கலப்பா. என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. மாதேஸ்வரன் சொல்லுங்கப்பா. என்ன டவுட்ப்பா மாதேஸ்வரன்? நீங்கள் ரைஸ் ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுங்க. ரைஸ் ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுங்க. ஹிருத்திகா சொல்லுங்கள். என்ன டவுட்ப்பா? ஹிருத்திகா கேட்குதாப்பா? எஸ் சார். சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி லேப்டாப்ல நம்மளால லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியாதா சார்? ரெக்கார்டட் கிளாஸ் தான் பார்க்க முடியும். லேப்டாப்பில் லைவ் கிளாஸும் பார்க்கலாம், ரெக்கார்டட் கிளாஸும் பார்க்கலாம். ஆப்பில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அத்தனையும் பார்க்கலாம். ஆனால் லேப்டாப்பில் வந்து லைவ்னு இண்டிகேட் பண்ணுது சார். ஆனால் ஜாயின் கிளாஸோட லிங்க் இல்லை சார். சரி, நான் நாளையிலேருந்து உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து லைவ் லேப்டாப்லேயே பார்க்கலாம். அது வந்து நான் தான் இன்றைக்கி வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலி லேப்பில் கொடுக்கறதுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் பட்டன் ஷெட்யூல் பண்ணும்போது. ஆனால் இன்றைக்கி அதை பண்ணிடுறேன். நான் ஐ ஃபர்காட் தட். அது நான் நாளைக்கு ஞாபகம் பண்ணிடுறேன். நாளைக்கு நீங்கள் லைவ் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே சார். தேங்க் யூ வெரி மச் சார். ஹரிணி சொல்லுங்க. ஹரிணி சொல்லுங்கப்பா. சார், கோமா பேஷண்ட்ஸ் வந்து சிம்டம்ஸ் வந்து காட்ட மாட்டாங்களா சார்? கண்ணே, இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சிம்டம் காட்ட மாட்டாங்க அப்படின்னாலும் கூட
அவங்க blood எல்லாம் செக் பண்ணுவாங்க தரவா. ஏன்னா அவங்க வந்து உயிர் வந்து ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுக்காக டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் பிளட் செக்கப்பு, சீரம் செக்கப் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா வரலையான்னு. ஏன் செக் பண்ணுறாங்க? ஏன்னா கோமா பேஷண்ட்டுக்கு தான் நீங்கள் சொல்கிற ரீசன் தான், சிம்டம் காட்டாதில்ல, அப்புறம் எப்படி அப்படிங்கிறதில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போயிடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பீரியாடிக்காக அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? எஸ் சார். அண்ட் காமன் சிம்டம் உங்களுக்கே தெரியும், ஃபீவர் டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சம் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எஸ் சார். அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அண்ட் ப்ராப்பர் பிளட் டெஸ்ட் வந்து ரெகுலராக பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா, ஓகேப்பா. ஹேஷ்மா சொல்லுங்க, என்ன டவுட்பா ஹேஷ்மா? அந்த கிரீன் புக் சார், குவிக் ரிவிஷன் புக் தானே சார்? ஆமாப்பா. அதுல லாஸ்ட் இயர் வாங்கினேன் சார், பட் அதுல 8 pages அன்பிரிண்டடா இருக்குது. சரி, நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களோட அட்ரஸ் எனக்கு இன்னைக்கு திருப்பி ஒரு தடவை போஸ்ட் பண்ணி விடுங்க, சென்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு எல்லா பேஜும் பிரிண்ட் ஆன மாதிரி ஒரு புக் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அதை ரஃப் யூஸ்க்கு வச்சுட்டு இது மெயின் யூஸ்க்கு வச்சுக்கோங்க. அது நிறைய எழுதிலாம் பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புக்கை வச்சுக்கோங்க. இன்னொன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே சார். சரிப்பா, ஓகேப்பா, நான் அனுப்பி வைக்கிறேன், திருப்பி அனுப்பி வைக்கிறேன். பாய் பாய். வேற இருக்கா டவுட் இருக்காப்பா? நீங்கள் ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருந்தா க்ளோஸ் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸ்ரீமதி சொல்லுங்க, என்ன டவுட்டு? சபரிஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்ப்பா. சார், லாஸ்ட் இயர் நான் செப்டம்பர்ல ஜாயின் பண்ணேன் சார். ஸோ அப்போ இந்த வருஷம் செப்டம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தா என்ன ஃபீஸ் இருக்கும் சார்? அந்த லாஸ்ட் இயரா இல்ல இந்த இயரோட ஃபீஸ் இருக்கும்? எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் எப்போ காமிக்குது? 17 செப்டம்பர் சார். 2022வா? ஸோ 2022வா? எஸ் சார். சரி, நீங்கள் என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குது ஸ்ரீமதி. நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு 500 இல்லை 100 250 500 பே பண்ணுற மாதிரி அந்த டயத்தில் நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த 2 இயர்ஸ்க்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், இதுலேயே இப்படியே. சரிங்களாப்பா? ஹலோ, கேக்குதாப்பா? ரொம்ப லோ அமௌண்ட், இப்போ கேக்குது சார். லெஸ் தென் 500க்கு மேலே வைக்காம நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன். அது நீங்கள் அது மட்டும் பே பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். இவ்வளோ அமௌண்ட் இல்லாமல் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதாவது முடிஞ்சதும் எனக்கு யோகானந்தம்னு ஒரு ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தாங்க, யாருக்கெல்லாம் 1 இயரில் முடியுதோ எல்லாருக்கும் 2 இயர் 2 இயர்ஸ் தான் வச்சுருக்கணும். பட் சில சமயம் டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த மாதிரி தவறு நடந்திருக்கு. அது தவறு, ஐ அக்செப்ட் இட். ஏன்னா 2 இயர்ஸ் வேலிடிட்டி, அது 3000 இருந்தாலும் 5000 பே பண்ண எல்லாருக்குமே 2 இயர்ஸ் வேலிடிட்டி தான். அப்படி இருக்கையில் நீங்கள் முடியல எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணால் தான் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் லோ அமௌண்ட் வச்சு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். மறக்காமல் எனக்கு லிங்க் அந்த முடியும் போது எனக்கு சொல்லிவிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா, டேக் கேர். மகேஸ்வரன் சொல்லுங்கப்பா. ஓகே, சபரிஷ் திருப்பியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. சபரிஷ் சொல்லுங்க சார். இப்போ இந்த கிரீன் கலர் புக்கு நான் ஆர்டர் பண்ணிங்க சார். ஆனால் இந்த கோர்ஸ்லாம் நான் டே பிஃபோர் எக்ஸ்டே தான் ஜாயின் பண்ணேன். இப்போ ரெண்டுமே ஒரே புக் தான் வருமா சார்? நீங்கள் எனக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஒரு புக்கு தான், உங்களுக்கு 2 புக் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஆக்சுவலி நான் அந்த பேட்சில் தன்னம்பிக்கை பேட்சில் ஃபிசிக்கல் மெட்டீரியல் வில் பி சென்ட் அப்படின்னு போட்டிருக்கேனா இல்லையா? இப்போ என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அதான் அனதர் 2 books வில் பி சென்ட், அந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிறது. அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆக்சுவலி நத்திங் கேன் பி டன். ஓகேயா? தேங்க்யூ. சி யூ ஹெல்ப்டு மீ, யூ ஆர் ஹெல்பிங் மீ அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. ஐ வில் கிவ் சம் காம்பன்சேஷன். ஓகேயா? சரியாப்பா சபரிஷ்? ஓகே. மாதேஸ்வரன் சொல்லுங்க. மாதேஸ்வரன்
சொல்லுங்கப்பா. ஹலோ ஆ சார் கேக்குதா? கேட்குதுங்க சார், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் என் பொண்ணு தான் படிக்கிறாங்க சார், யாழினி அப்படின்ட்டுங்க சார். சரிங்க சார். என் அவங்க நேம் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹலோ சார் சொல்லுங்க சார், கேட்குதுங்க. இப்போ நான் நேம் சேஞ்ச் பண்ணா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல சார்? யாழினிங்கிற பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல சார்? சார் நேம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க சார். உங்கள் பேர் இருக்கட்டும் சார், உங்கள் பேர் இருக்கட்டும். என்னங்க சார்? உங்கள் பேர் ஓகே ஓகே அது சேஃப் தானே? சார் இப்போ சேஃப் தான். ஓகே ஓகே உங்கள் பேரே இருக்கட்டும். ஓகே எஸ் சார். சரிங்க சார். அப்புறம் லாஸ்ட் இயர் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நீங்கள் ஏதாவது புக்கு இருந்தால் நாங்கள் வாங்கிக்கலாமா சார்? புக்கு நம்ம போடுவோம் சார், இன்னொரு 2 மந்த்ஸில் போட்டுருவோம் சார். பிகினர்ஸ் கைடு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெடி ஆகிட்டு இருக்கு, அது வாங்கிக்கலாங்க சார். அது நான் சொல்கிறேங்க சார் வந்ததும். பயாலஜி சரிங்க சார். லாஸ்ட் பயாலஜி வாங்க தேவையில்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் சார் போட்டு வாங்கிக்கலாம். எனக்கு உங்க நம்பர் வேணுங்க சார். மொபைல் நம்பர் வந்து என்கிட்ட இல்லைங்க சார். ஆக்சுவலி எங்க சார் இன்வாய்ஸ்ல இருக்கு. பாப்பாட்ட கேட்டிங்கன்னா இன்வாய்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே இன்வாய்ஸ் பாருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை எடுத்து பார்த்து சொல்லிடுவாங்க சார். ஓகே 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 சார். ஓகே சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்க சார், தேங்க்ஸ். ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, வி வைண்ட் அப் த செஷன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you.